ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய கப்பல் ஒன்று கடத்தப்பட்டிருக்கிறது நேற்று. எங்கேன்னா சோமாலியா அருகே உள்ள கடற்பகுதியில். அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்திய ஐஎன்எஸ் கப்பல் வந்து அங்கே விரைந்திருக்கிறது. இதை தான் பார்க்க போகிறோம். யார் கடத்தினாங்க என்ன அப்படின்ட்டு. அதாவது இப்போ நான் மேப் போடுறேன் பாருங்கள். செங்கடல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், வெளியே தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும். அந்த செங்கடல் அப்படின்றது ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பகுதியில் வந்து ஏமன் இருக்குது, இன்னொரு பகுதியில் வந்து இந்த சோமாலியா இருக்குது. இது வந்து ஆப்பிரிக்க நாடு சோமாலியான்றது, சரிங்களா, ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மாலை வந்து எம்வி லிலா நார்ஃபாக் அப்படின்ற ஒரு கப்பல், அது வந்து அந்த கப்பல் வந்து அந்த இந்த இதை ஒட்டி வருது, அதாவது எங்கன்னா சோமாலியா ஒட்டி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கப்பல் திடீர்னு கடத்தப்படுது. இது தொடர்பான செய்திகள் வந்து நேற்று இரவு தான் வெளியாகுது. நேற்று இரவு வெளியாகும்போது ஆக்சுவலாக அந்த ரீஜனில் உள்ள சேனல்ஸில் ஒரு கப்பல் கடத்தப்பட்டிருக்கிறதா போட்டிருந்தாங்க. அது முதல் கட்டமாக யாருன்னு தெரியல, ஹவுதீஸ் கடத்தினாங்களா இல்லை வந்து சோமாலியா கடற்கொள்ளையர்கள் கடத்தினாங்களா இல்லை யார் கடத்தினாங்க அப்படின்றது தெரியல, அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி காலையில் தான் அதை கன்ஃபார்ம் ஆச்சு. என்னென்னா, அதிகாரப்பூர்வமாக இந்திய நேவி, இந்தியன் ஆர்மி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஏஎன்ஐக்கு வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்கு. இந்த மாதிரி கடத்தப்பட்டது இந்திய கப்பல் கிடையாது, ஆனால் அது வந்து லிலா நார்ஃபாக் அப்படின்ற கப்பல். அது வந்து என்னென்னா லైబீரியாவில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு கப்பல். அந்த நாட்டு கொடியோடு தான் அந்த பக்கமாக வந்துட்டுருக்கு. அதில் வந்து 15 இந்திய ஊழியர்கள் இருக்காங்க, இந்தியர்கள் அங்கே இருக்காங்க. ஆனால் இந்த கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லெலாம் வந்து இந்த சென்னை கோவைக்கு போகிற பஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா நியூ என்டி அப்படின்னு இருக்கும், என்எல்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும், இல்லைனா கோவா ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும். அதாவது என்னென்னா, இந்த யூனியன் டெரிட்டரியில் போய் இந்த பஸ்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே டேக்ஸ் கம்மி, ஆல் இண்டியா பெர்மிட்டை போட்டு, ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணது கோவாலையாக இருக்கும் இல்லை டெல்லியிலையாக இருக்கும். ஆனால் அந்த வண்டி எங்கே ஓடுனா சென்னை மதுரை, சென்னை கோவை, சென்னை திருநெல்வேலின்னு ஓடிட்டுருக்கோம், சென்னை கேரளா அப்படி போயிட்டுருக்கோம். ஏன்னா இது ஆல் இண்டியா பெர்மிட் போட்டு ஓட்டினா யாரும் கேட்க முடியாது. இங்கே வந்து தமிழ்நாட்டில் டேக்ஸ் ஜாஸ்தி அப்படின்றதுனால போடுவாங்க இல்லையா. இதே மாதிரி தான் கப்பல்களும். நம்ம ஏற்கனவே ஜினால் எவ்வளோ துன்பம் துயரம் பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த டேக்ஸ்னால அப்படின்னு நமக்கு தெரியும், சராசரி மனிதர்கள். அது மாதிரி கப்பல் கம்பெனியை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணால் இந்தியாவில் டேக்ஸ் ஜாஸ்தி அப்படின்றதுனால இந்த கப்பல் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்படுறதுனா லைபீரியாவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. சரியா, லைபீரியா அங்கெல்லாம் டேக்ஸ் கம்மியாக இருக்குன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியர்கள் ஹவாலா மூலமாக பணத்தை கொண்டு போயிடுவாங்க. பலர், அதாவது எல்லாரையும் சொல்ல, ஹவாலா மூலமாக வெளிநாட்டுக்கு பணத்தை கொண்டு போய் அங்கே கப்பல் வாங்கி அந்த நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி, ஆனால் இந்தியாவுக்கு ட்ரிப் அடிச்சுட்டு இருப்பான். பாம்பேலேருந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கோம், சவுதியிலேருந்து எண்ணெய் ஏற்றிட்டு சென்னைக்கு வரும், பாம்பேக்கு வரும். ஆனால் வந்து இது ரிஜிஸ்டர்டு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டோட ஃப்ளாகோட போகும் அப்படின்னா லைபீரியா நாட்டோட ஃப்ளாகோட தான் வரும். ஸோ இப்படி வந்தது தான் இந்த கப்பல் எம்வி லிலா நார்ஃபாக். இந்த கப்பல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோமாலியா கிட்ட வரும்போது நேற்று மாலை 5 மணிக்கு கடத்தப்பட்டிருக்கு. கடத்தப்படன்னு இந்த தகவல் அப்படி வருது. வந்தோடனே இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு வந்திருக்கும், அதுக்கப்புறம் இந்தியன் நேவிக்கு வந்திருக்கும். உடனடியாக இந்தியாவிலேருந்து, குறிப்பாக சென்னையிலேருந்து ஐஎன்எஸ் சென்னை அப்படின்ற ஒரு கப்பல், இந்தியன் நேவல் சர்வீஸோட ஐஎன்எஸ் சென்னை கப்பல் வந்து சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கு. அது எந்த கோஸ்ட்டில் நின்றுதுன்னு தெரியல. ஐஎன்எஸ் சென்னை கப்பல் இங்கேருந்து கிளம்பி நேராக வந்து போயிருக்கிறதா இந்தியன் நேவி இன்று காலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. அதாவது இந்த கப்பல் இந்தியாவை சேர்ந்ததா அப்படின்றத பற்றி அவர்கள் எந்த தகவலும் சொல்ல, ஆனால் 15 இந்தியர்கள் அந்த கப்பலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இதை ஹவுதிகள் கடத்தினாங்கன்னு தான் முதல்ல இருக்குது. ஆனால் ஹவுதிகள் கடத்தியிருந்தால் உடனடியாக அவர்கள் வந்து அதை வெளியிட்டு விடுவார்கள். நாங்கள் இந்த கப்பலை கடத்தியிருக்கோம், இல்லை இந்த கப்பலை தாக்கியிருக்கோம்னு அவர்கள் உடனடியாக சொல்லிடுவாங்க. அதை பற்றி எதுவுமே சொல்லலை இன்றைக்கி காலையில் வரைக்கும். அப்போ ஹவுதிகள் இல்லைன்னா யார் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோமாலியாவிலேருந்து கடத்தப்பட்டதாக தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த சோமாலியா கடல் கொள்ளையர்கள் பிரச்சனை 5 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாக இருந்தது. அவர்கள் சர்வதேச எல்லையில் போகக்கூடிய கப்பல்கள், அதாவது என்னென்னா, அதாவது விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு போக கப்பலை வந்து மடக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த கண்டெய்னர்லாம் அவனால் கடத்த முடியாது. அதே மாதிரி எண்ணெய் கொண்டு போகிற கப்பலை அவன் வந்து இது பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான்னா, அந்த கப்பலை ஹைஜாக் பண்ணி கொண்டு போய்
சோமாலியா எல்லையில் நிறுத்திட்டு ஆயுதத்தோடு அங்கே இருப்பான். AK-47 ராக்கெட் லான்ச்சர் அதை வச்சுக்கிட்டு மேலே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவான்னா அந்த கப்பல் கம்பெனியை மிரட்டி பணம் கேட்பான். 5 கோடி கொடுத்தா தான் உங்கள் கப்பலை விடுவேன், 10 கோடி கொடுத்தா தான் விடுவேன் அப்படிங்கும்போது பல கப்பல்கள், பல நாட்டு கப்பல்கள் அவருக்கு ஏதோ பேரம் பேசி 1 கோடியோ 2 கோடியோ கொடுத்துட்டு டாலர்ஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கப்பலை கொண்டு வரும். இது ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது அந்த ரீஜனில் வர கப்பலுக்கு. உடனே வந்து பாதுகாப்புக்கு அந்த கப்பல்கள்லேயே ஆயுதம் தாங்கியவர்கள்லாம் போட்டாங்க. சரியா, போட்டு அது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டது. அப்புறம் அமெரிக்காவில் இறங்கிச்சு, இந்தியாவும் சரி ஆஃப்கோர்ஸில் இறங்கி இந்த கடல் கொள்ளையர்களை பல முறை வந்து தூக்கி உள்ள மறைந்திருந்தெல்லாம் தூக்கி அவர்களை சுட்டு கொண்டு பல பேர் செத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர்கள் பயந்துக்கிட்டு போயிட்டா. இந்த 4-5 வருடமாக அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது சோமாலியா கடற்கரையில். இப்போ 4-5 வருடங்களுக்கு பிறகு அந்த இடத்துல போன இந்த MV லிலா நார்ஃபாக் அப்படின்ற கப்பல் வந்து நைஜீரியா, அதாவது லைபீரியாவில் ரெஜிஸ்டர் பண்ண கப்பல் வந்து அவர்களால் கடத்தப்பட்டிருக்கு. இதில் 15 இந்தியர்கள் இருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் MV சென்னை, அதாவது INS சென்னை வந்து நெருங்கிட்டு இருக்கு. அது இன்னும் கிட்ட போல. அவர்கள் போனதுக்கப்புறம் தான் கடத்தியது கடல் கொள்ளையர்களா இல்லை வேறு காரணங்களுக்காக கடத்தியிருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியும். இந்தியா உடனே அது வந்து ஹெலிகாப்டர் தாங்கிய கப்பலை தான் அனுப்பியிருக்காங்க. அங்கே இப்போ அந்த போர் கப்பலையும் இந்த ரோந்து ஹெலிகாப்டர்களை தாங்கிய கப்பல்களை அங்கே அனுப்பியிருக்காங்க. அது இப்போ நேரம் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கேருந்து எந்த தகவலும் இல்லை. ஆனால் இது யார் கடத்தியிருப்பாங்க, ஆனால் ஹவுதி இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஏற்கனவே ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 கப்பல்கள் கடந்த வாரத்தில் தாக்கப்பட்டது. ஒரு கப்பல் முன்னாடி வந்து முகப்பு உடைந்து விட்டது. அப்புறம் அந்த கப்பலை அப்படியே கொண்டு வந்து இங்கே பாம்பே கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து நேராக ரஷ்யா போயிருந்தார். இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக அங்கிருந்து தகவல்கள் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய கப்பல்களை மட்டும் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவர்கள் ஏற்கனவே ஹவுதி சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பல், இல்லை இஸ்ரேல்லேருந்து வர்ற கப்பல், இல்லை இஸ்ரேலில் ரிஜிஸ்டர் ஆன கப்பல், இல்லை இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களுக்கு சொந்தமான கப்பல், எதுவாக இந்த கேட்டகரியில் எது இருந்தாலும் நாங்கள் யார் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அடிப்போம். அது எந்த கப்பலாக இருந்தாலும் அடிப்போம். அமெரிக்காவாக இருக்கட்டும், அமெரிக்காவும் தாக்குவோன்ற மாதிரி அவர்கள் சொல்லியிருந்தாருங்க. முந்தா நாள் தான் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சேர்ந்து ஹவுதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. நாங்கள் வந்து இது ஒரு அளவுக்கு மேலே பார்க்க மாட்டோம் அப்படின்னு. இப்போ இந்த மோதல் போயிட்டு இருக்கும்போது இந்த கப்பலில் 15 இந்தியர்கள் வர மாட்டிருக்காங்களா. இந்த கப்பல் கட்டாயம் இந்திய கப்பலாக இருப்பது, இந்தியர்களுக்கு சொந்தமான, இந்திய நிறுவனத்துக்கு சொந்தமான, இந்தியர்கள் நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பலாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா அது இந்தியாவுக்கு தான் இந்த கப்பல் வந்துகிட்டு இருக்குது, குறிப்பாக சென்னைக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே வந்து இந்தியன் நேவி வந்து அங்கே விரைந்திருக்கிற அந்த கப்பல் ஹெலிகாப்டரோட போய் இன்றைக்கி விசாரணை நடத்தி யார் பிடிச்சிருக்காங்க, என்ன காரணத்துக்காக அந்த கப்பலை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இன்று இரவோ இல்லை நாளை காலை வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியாகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த சோமாலியா அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் ஏமன், இன்னொரு பக்கம் சோமாலியா, நடுவில் வாய்க்கால் மாதிரி நம்ம எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இந்த ரெட் சி, அதாவது செங்கடல் இருக்குது. அந்த செங்கடலுக்கு வெளியில் ஒரு பக்கம் ஏமன், அந்த ஏமன் வந்து தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்குது இஸ்ரேலுக்கு எதிராக. இந்த பக்கம் தான் சோமாலியா இருக்குது. இப்போ நீங்கள் மேப்பில் பார்க்குறது தான். ஸோ இந்த இடத்துல தான் இந்த கப்பல் நிற்கிது. அந்த கப்பலோட டைமிங்கு அது எங்கே நிற்கிது அப்படின்ற லொக்கேஷன் மேப்பு நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைய நிலை. இப்போ இந்திய கப்பல் போனதுக்கப்புறம் அது விசாரணைக்கு அப்புறம் யார் கடத்துறாங்க என்ன ஏதுன்னு தெரியும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறியோடு உங்கள் உமாபதி கிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் லைன். நன்றி, வணக்கம்.